பட புகழ் நடிகை ரித்திகா சிங் சமீப காலமாக தாராள கவர்ச்சியாக புகைப்படங்கள் வெளியிட்டு எல்லோரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தி வராங்க. அவரா இப்படி அப்படின்னு சொல்லி பலரும் கேட்கிற அளவுக்கு அவங்க கவர்ச்சி காட்டி வராங்க. தற்போது அவங்க ஹாட் உடையில் எடுத்த லேட்டஸ்ட் போட்டோக்களை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த புகைப்படங்கள் இதோ உங்களுக்காக. தளபதி விஜயின் ஜனநாயகன் படம் வரும் ஜூலை 23ஆம் தேதி ரிலீஸ் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜயின் கடைசி படம் இது அப்படின்றதால ரசிகர்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. படம் ஏற்கனவே லீக் ஆகி இருந்தாலும் ரசிகர்கள் படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்புல இருக்கிறாங்க. இந்த நிலையில ஜிவி பிரகாஷ் மற்றும் கயாடலோகர் நடிச்சிருக்கும் இம்மோர்டல் படம் முதல்ல ஜூலை 23 ரிலீஸ் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதே நாள் விஜய் படம் வரதால இந்த படம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. தளபதி வந்தா தள்ளி போய் தானே ஆகணும், அதுவும் இது ஒன் லாஸ்ட் டைம்ல. ஜனநாயகன் டீமுக்கு வாழ்த்துக்கள். இம்போர்டல் படம் செப்டம்பர் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஜிவி பிரகாஷ் பதிவிட்டிருக்கிறது இப்போ ரொம்பவே வைரலாகி இருக்கிறது. நடிகர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு பல முன்னணி சினிமா நட்சத்திரங்கள் மற்றும் சினிமா துறையினர் அப்படின்னு சொல்லி பலரும் நேரில் சென்று அவரை சந்திச்சு வராங்க. அந்த புகைப்படங்களும் தினம் தினம் இணையத்துல வைரலாகி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில இன்றைக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் முதல்வர் விஜயை சந்தித்திருக்கிறாங்க. அது பற்றி இன்ஸ்டாவில் பதிவிட்டிருக்கிற சிவகார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நடிகராக இருந்து நாட்டை ஆள்பவராக சில பயணங்கள் உண்மையிலேயே அசாதாரணமானவை. முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் சாரை சந்தித்தது என்னுடைய கௌரவம். ரசிகன் எக்ஸ்பிரஸ் முதல் விஜய் விருதுகள் மேடை காட் படத்தில் ஒன்றாக நடித்தது வரை இப்போது இந்த தருணம் எப்போதும் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் தான். சகோதரத்துவம், இந்த பிணைப்பு அது தொடரும் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் கூறியிருக்கிறாங்க. நடிகை ஸ்ரீலீலா தென்னிந்திய சினிமாவில் முன்னணி ஹீரோயினாக வலம் வர நிலையில விரைவில் ஹிந்தியிலும் கால் பதிக்கி இருக்கிறாங்க. அதனால அவருடைய மார்க்கெட் இன்னும் உச்சம் தொடும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஸ்ரீலீலா படங்களை நடித்து சம்பாதித்ததை விட விளம்பரங்கள், இன்ஸ்டா ஸ்பான்சர் பதிவுகள், கடைத்திறப்பு விழாக்கள் போன்றவைகள் மூலமாகத்தான் பெரிய அளவில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த நிலையில இன்று ஹைதராபாத்தில் ஒரு துணி கடை திறப்பு விழாவுக்கு ஸ்ரீலீலா வந்திருக்கிறாங்க. அவரை நேரில் பார்க்க அதிகம் ரசிகர்கள் அங்கே கூடிட்டாங்க. அவர்களுக்காக ஸ்ரீலீலா கார்ஸ் அண்ட் ரூப் வழியாக ஏறி ரசிகர்களுக்கு கையசைச்சிருக்கிறாங்க. மேலும் மேடையில் ஸ்ரீலீலா ரசிகர்களோட சேர்ந்து செல்ஃபியும் எடுத்திருக்கிறாங்க. இந்த புகைப்படங்கள் இப்போ ரொம்பவே வைரலாகி வருகிறது. ஒரு பெஸ்டான சினிமா தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, விஜய் சேதுபதியினுடைய மகன் சூர்யா விஜய் சேதுபதியோடது. சூர்யா விஜய் சேதுபதி ஃபீனிக்ஸ் அப்படின்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக அறிமுகமானாங்க. இந்த படத்துக்கு முன்பே சிறு வயதில் விஜய் சேதுபதி நடித்த நானும் ரவுடிதான், சிந்துபாத் விடுதலை பாகம் 2 மற்றும் நடுசென்டர் போன்ற படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தாங்க. தற்போது உடல் எடையெல்லாம் குறைச்சி ஃபிட்டாக ஆடி மாறி இருக்க சூர்யா விஜய் சேதுபதி அண்மையில் தன்னுடைய பிறந்த நாளை குடும்பத்தோட கொண்டாடி இருக்கிறாங்க. இந்த புகைப்படங்கள் எல்லாம் இப்போ இணையத்தில் ரொம்பவே வைரலாகி வருவதோட வாழ்த்துக்களும் குவிஞ்சு வருகிறது.